தேவனுடைய நாமத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இந்த நாளை நம்மளுக்கு கொடுத்து அதை ஆசிரியத்து கொடுத்துருக்கிறார். நம்ம இன்றைக்கி இங்கே வர்ற மாதிரியே ஐடியா இல்லை. ஐ சப்போஸ் டு அட்டெண்ட் சன்ஷைன் சர்ச்சுக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் இப்போ நம்ம யூனியன் பிரசிடெண்ட் வந்து கால் பண்ணி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவர் வர்றதுனால நம்ம இங்கே வரலாம்னு திடீர்னு புறப்பட்டு வந்தோம். வரும்போது இங்கே இந்த டாக் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் எடுத்துருங்கப்பா அப்படின்னு ரோனி சொன்னேன். ஸோ அவசரமாக நான் பிளான் பண்ணி சரி ஏதாச்சும் ஒரு நீ இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நேச்சர் ட்ராக் எடுத்தாலும் சரி, ஃபீச்சர் ட்ராக் எடுத்தாலும் சரி. எத்தனை ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணல? ட்ரெயினில் போனது கிடையாதா? யாரும் போகலை? தோஸ் ஆர் நாட் ட்ராவல்டு இன் ட்ரெயின். எனிபடி இஸ் ஹியர்? போயிருக்கீங்களா? ஆமாம். அப்போ அந்த ஆரன் வந்து அடிப்பாங்க, ஆரன் அடிக்கிறாங்க இல்லையா, ட்ரெயின் விசில் கவனிச்சிருக்கோம்மையா? அந்த விசில் வந்து ஒன்றுக்கு ரிஜிஸ்டர்டு என்னது ஆரன் இருக்குது. இப்போ ஆட்டோ ஆரன்னா அது வித்தியாசமாக இருக்கும். கார்லாம் ஒரு கம்பெனி காருக்கும் ஒரு ரிஜிஸ்டர்டு சவுண்டு தான் இருக்கும். அதை மாற்றி போடக்கூடாது, சரிங்களா? இப்போ சின்ன பசங்க வந்து பைக்குக்கெல்லாம் வேறு வேறு மாதிரி ஹார்ன் வந்து அது வந்து ஆக்சுவலாக லீகலாக தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, சரியா? ஆனால் இந்த ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இது வரைக்கும் ஒரே ஹார்ன் தான், சரிங்களா? அது வந்து டீசல் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, ஹார்ன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பீ சவுண்டுன்னு சொல்லி அடிப்பாங்க. ஆனால் அந்த சவுண்ட் நம்ம நினச்சிக்கிருக்கோம் அந்த சவுண்டு கொடுக்குறது நம்மளுக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக அது நம்மளுக்கு இல்லையா, அது அந்த சவுண்டு வந்து அது வந்து அந்த லோக்கோ பைலட் இருக்கார் இல்லையா, ட்ரெயின் ஓட்டுறவர், அவருக்கும் பின்னாடி கார்டு இருப்பார் இல்லையா, பின்னாடி பார்த்துருக்கீங்களா? பின்னாடி கடைசியில் ஒரு வடிகால் ஒரு போய் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரக் இருக்கும். அதில் என்னென்னா ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து கார்டு. வண்டி ஓட்டுறதுக்கு பேர் வந்து லோக்கோ பைலட். இவர் வந்து கார்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரியெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீல் மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலி பிரேக்கு. அது வந்து கார்டு வந்து அவர் வந்து வேக்யூம் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பிரேக்கு தான் அது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள கம்யூனிகேஷனுக்கு அவங்க ஹார்ன் அடிக்கிறது. ஏன்னா இது பஸ்ஸில் கண்டக்டர் கூப்பிட்னா பின்னாடி திரும்பியே அவங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டுடலாம். இது ட்ரெயின், நான் இன்னும் இருக்கேன், நீங்கள் இந்த வடிகால் என்னது நம்ம போகாமல் இந்த லோடெல்லாம் கொண்டு வர இப்போ ட்ரெயின் என்ன, இப்போ ட்ரெயின் லோடெல்லாம் கொண்டு வரும் இல்லையா, லோடு பெட்ரோலு அந்த இது மாதிரி என்னம்மா குட்ஸ் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 45லேருந்து 48 அந்த போயின்னு சொல்ல அந்த லோடு இருக்கும். நான் அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ரயில்வே கிராஸில் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு தான் வரணும். கேட்டு போட்டான் நான் எண்ணுவேன், ஒரு மினிமம் ஒரு 45 இதுனாச்சும் இருக்கும். அந்த போயின்னு சொல்லுவோம்ல, அந்த குட்ஸ் கொண்டு வர அந்த கேரேஜ் வந்து ஒரு 45 48 வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு 23 போய் இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுல 23 மேக்ஸிமம் 23 போய் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்போது அவர் என்னாச்சும் அர்ஜென்ட் கூப்பிடணும்ல, அதுக்காக வேண்டிதான் இந்த வந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன், ரெண்டு பேர்த்துக்குள்ள கம்யூனிகேஷனுக்கு அந்த ஆர்என்ஏ செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அது வந்து ஒரு 13 டைப் ஆஃப் ஹார்ன்ஸ். நம்ம ஒன்று தான் கேட்டிருப்போம், என்னது கேட்டிருப்போமா கவனிச்சிருப்போம். எது ரயில்வே ஸ்டேஷன் நிற்கும் போது ஒரு லாங் விசில் கொடுப்பாங்க, அப்படின்னா ட்ரெயின் புறப்பட வரும். அது கூட வந்து அவருக்கு தான் லாங் ஹார்ன் அடித்தா அங்கே பின்னாடி இருக்கிற எதை காமிக்கணுமா, அந்த க்ரீன் ஃப்ளாக் காமிக்கணும். அப்படின்னா எல்லாம் ரெடி. அவர் பார்ப்பார், லாங் ஹார்ன் அடிக்கும் போது அவர் வந்து எட்டி பார்ப்பார். எட்டி பார்த்துட்டு என்னாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா அவர் என்னது ரெட் கலர் காமிச்சாருன்னா ட்ரெயின் மூவ் ஆகுது. சரி, யாருனாச்சும் ஏதோ இன்னும் ஏறணும் இல்லை அவர் இன்னும் ரெடி ஆகலாம் அப்படின்னா அவர் லாங் ஹார்ன் அடித்த பிறகு அந்த க்ரீன் ஃப்ளாக் காமிச்ச பிறகு அவர் ட்ரெயினை எடுக்கணும். அந்த மாதிரி வந்து அது ரூல், சரிங்களா? அது வந்து ஒரு டைப், ஒரு ஒன் லாங் ஹார்ன். ஒரு ஷார்ட் ஹார்ன் அடித்தாங்க, ஒரு வந்து கம்மியான ஒரு ஷார்ட் ஹார்ன் அடித்தா என்னன்னா ட்ரெயின் வந்து யாருக்கு போக போகுதுன்னு அர்த்தம், செட்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தமா. பி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹார்ன் அடித்தாங்கன்னா
அது வந்து இதுக்கு போகுது, அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு வரணும். சரி, அதை தொடர்ந்து 2 ஷார்ட் ஆன் அடித்தா அது என்னென்னா, அவர் வந்து அந்த பின்னாடி இருக்கிறவர் வந்து அங்கே லோக்கோ பைலட்டு வரணும், ஏதோ அவங்க பேசணும் அப்படின்னா 2 ஷார்ட் ஆன் அடித்தா கால் ஃபார் த கார்டு சிக்னல்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த ட்ரெயின். அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்களுக்குள்ள பேசணும், இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவரை கூப்பிட்றக்காண்டி வந்து வந்தது. 3 ஷார்ட் ஆன்ஸ் அடித்தா என்னென்னா அந்த ட்ரெயின் இஸ் அவுட் ஆஃப் தி கண்ட்ரோல். ஒரு நேரத்தில் அங்கே அந்த லோக்கோ என்ஜினில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, என்ஜின் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்ம கார்ல எல்லாம் ஹேண்ட் பிரேக் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவருக்கு வந்து ஹேண்ட் பிரேக் அவர் வந்து அப்ளை பண்ணணும். அங்கே வந்து கண்ட்ரோல் போயிடுச்சு, அவர் வந்து அந்த வீல் மாதிரி இருக்கிறத சுற்றினா என்ன ஆயிரும், ட்ரெயின் வந்து பிரேக் அப்ளை ஆகி கண்ட்ரோலுக்கு வந்துடுமா. அப்புறம் 4 ஷார்ட் ஆன் அடித்தா ட்ரெயின் வந்து அனேபிள் டு ப்ரொசீட் ஃபர்தர். 4 ஷார்ட் ஆன்னா அவருக்கு தெரியப்படுத்துறதுக்கு, கண்ட்ரோலுக்கு பின்னாடி இருக்க காருக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு 4 தடவை வந்து ஷார்ட் ஆன் அடித்தா அங்கே முன்னாடி என்னாச்சும் பிரச்சனை, ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து என்னாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இல்லை என்னாச்சும் மிருகங்கள் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி 4 ஷார்ட்டை ஆன் அடிப்பாங்களாம். ஏன்னா ஒரு ரீசன் இருக்கும். 6 ஷார்ட் ஆன் அடித்தா என்னன்னா அப்படின்னா ட்ரெயின் வந்து ராங் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே அந்த இது ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, ட்ராக் சேஞ்ச் பண்ணிட்டா டிரைவர் வந்து அந்த பைலட் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம ட்ரெயினை நம்மளா திருப்ப முடியாது. சரியா, ஒரு இப்போ இந்த பக்கம் மதுரை, இந்த பக்கம் வந்து வேறு டைரக்ஷன் போகணும்னா அந்த ட்ராக்கு சேஞ்ச் பண்ணாதான் என்ன ஆகும், அந்த ட்ரெயின் போகும். ஆனால் டிரைவருக்கு தெரியும் இந்த பக்கம் போனால் மதுரை, இந்த பக்கம் போனால் வேற ஊர் அப்படின்னு. அப்போ சப்போஸ் பை மிஸ்டேக் வந்து அந்த ட்ராக்கை வந்து ராங்காக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, டைரக்ஷன் மாறி போச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன செய்வார், அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி வந்து அந்த 4 தடவை வந்து ராங் டைரக்ஷனில் வந்து போய்கிட்டு இருக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அது வந்து 6 டைம் பி அது அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது 6 டைம் விட்டு சின்னதாக விட்டு அடிப்பாங்களாம். ஒரு ரொம்ப லாங் ஆன் அடித்தா என்னது, டிபார்ச்சர் ஆஃப் த ட்ரெயின் ஃப்ரம் த ஸ்டேஷன், டிபார்ச்சர் ஆக போகுது அப்படிங்கிறது அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாம் அடித்தோடனே என்ன எல்லாம் ஓடி போய் ஏறிடுவோம். அதில் இன்னும் வெரி லாங் ஆன் அடித்தா என்ன அப்படின்னா அந்த லெவல் கிராசிங், ஒரு ட்ரெயின் நம்ம ஸ்டேஷன் நிற்கும் போது லாங் வந்து ஆன் அடிச்சுக்கிட்டே ட்ரெயின் போயிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸ்டேஷன் நிற்கும் போது அந்த லாங் ஆன் அடித்து நிப்பாட்ட மாட்டாங்க, அந்த ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணிங்காட்டியும் அந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே போவாங்க. அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறது இல்லை லெவல் கிராசிங் இதெல்லாம் இருக்கும்போது அதை பார்ப்பாங்களாம். அப்புறம் 2 லாங் ஆன் 2 ஷார்ட் ஆன் அடித்தா என்னது, கார்டு டு கம் டு தி என்ஜின். ஆமாம், என்ஜின் கிட்ட அவர் போய் பார்க்கணும், என்ஜின் ஆஃப் த ட்ரெயின் அது. அப்புறம் 2 ஷார்ட் ஆன் அண்ட் ஃபாலோட் பை 2 லாங். 2 ஷார்ட்டு 2 லாங் ஆன் கொடுத்தா பிரேக் ஃபெயிலியர்னு அர்த்தம். அங்கே வந்து லோக்கோ என்ஜினில் வந்து என்ன ஆயிடுது, இப்போ இது வந்து அங்கே என்ஜின் வந்து பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த வேக்யூம் பிரேக் வந்து அவர் அப்ளை பண்ணணும். சரியா அப்படின்னு சொல்லி ஒரு லாங் ஆன் ஃபாலோட் பை 12 ஷார்ட் ஆன் அப்படின்னா யாரோ சீனை பிடிச்சி செலுத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து அங்கே அவருக்கு அந்த இண்டிகேட்டரில் வரும், அங்கே யாராச்சும் இப்போ போய் நம்பர் 5லையோ யாராச்சும் விழுந்துருச்சுன்னா செயினை பிடிச்சி செலுத்தா அவருக்கு அங்கே போய் இண்டிகேட்டர் போயிடும், இவர் என்ன அது யாரோ செயினை பிடிச்சி செலுத்திட்டாங்க அதனால் வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பிரேக் அப்ளை பண்ணி இம்மிடியேட்டாக வண்டியை வந்து நிப்பாட்டிடுவாங்களாம். 2 லாங் ஆன் அடித்தா, இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினில் இருக்கு இல்லையா, 2 லாங் ஆன் அடித்தா அந்த பேண்டோகிராஃப் அந்த இது போய் ஒன்று இருக்கும், அது போய் வந்து அந்த வயரை தொடும் இல்லையா, ஒரு எல் ஷேப்பில் இருக்கும், அது வந்து யூ ஷேப்பில் இருக்கும், அது போய் மேலே வந்து போய் தொடும், அது வந்து தொடணும். அப்போ அந்த வேலை வந்து அவருடைய வேலை தான், இந்த காரோடைய வேலை. அது கொடுத்தோடனே அவர் வந்து அதை மேலே ஏற்றி அந்த வயரை தொட வைப்பாராம். லாங் ஆன் ஷார்ட் ஆன் லாங் ஆன் அப்படி கொடுத்தா மாற்றி ஒரு பெரிய விசில் ஒரு சின்ன விசில் பெரிய விசில் கொடுத்தா திருப்பி வந்து என்னது அந்த பேண்டோகிராஃபை
கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 13 விதமான, இது வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இது வரைக்கும் இதே சிஸ்டம், வேற சிஸ்டம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எடுத்து அவங்க வாக்கி டாக்கிலாம் வச்சிருப்பாங்க, எடுத்து பேச முடியும், எல்லா காரியங்களும் முடிஞ்சு போகும். அதனால இந்த ஆர்னுங்கிறது ஈஸிகள் இருக்கு. இதுக்கெல்லாம் அவங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எமர்ஜென்சி டைம்ல இப்படி பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி காரியங்கள் வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பைபிளில் நம்மளுக்கு என்ன படிக்கிறோம்னா, ஜான் 10:27 என்ன சொல்லியிருக்கு படிங்களேன். 10:27 My shepherd hear my voice and I know them and they follow me அப்படின்னு சொல்லி, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை செவி கொடுக்கிறார்கள். சரிங்களா? எப்படி அந்த லோக்கோ பைலட்டுக்கும் அந்த கார்டுக்கும் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சவுண்டை வச்சு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒபே பண்றாரோ அந்த கார்டு, அது மாதிரி என்னது நம்மளுக்கும் கடவுளுக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கிறது கொஸ்டின் மார்க். சரிங்களா? எப்படி ட்ரெயினுடைய சத்தம் இது, காரினுடைய சத்தம் இது, ஆட்டோனுடைய சத்தம் எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணி பார்க்குறோமோ, அதே மாதிரி சாத்தாவுடைய வாய்ஸுக்கும் ஆண்டவருடைய வாய்ஸுக்கும் வித்தியாசம் பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியணும். சரிங்களா? எல்லாமே என்னது கடவுளுடைய வாய்ஸ்ன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு நேரத்தில் அவன் சாத்தானும் கடவுள் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். சரிங்களா? அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனவே அந்த அவருடைய வாய்ஸை நம்ம கரெக்டாக அதை ரெகக்னைஸ் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிரகாரமாக நடக்கணும். ஒரு சத்தத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே கடவுளுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. கடவுளுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நடக்குது உண்டாது, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க உண்டா, கடவுள் நம்மகிட்ட பேசுகிறாரு, இது மாதிரி செய்தி சொல்கிறாங்கிறது கண்டிப்பாக நாம் ஒரு சூழ்நிலையில் நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோம், புரிஞ்சுக்கிடணும். அதான் சரிங்களா? அதுக்கு இந்த டாக்கு. எனவே அப்படிப்பட்ட சக்தியை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்து அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தால் பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் நடப்போமாக. ஆமென்.